இங்கு வெளிநாட்டவருக்கு இங்க என்ன சார் வாக்குரிமை கொடுக்க போறாங்க? வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரட்டை வாக்குரிமை இருந்தால் அதில் சேர்ப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போதைக்கு அந்த பயம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது இவங்க சொல்றதே வந்து பொய். வெளிநாட்டுக்காரங்க எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் உள்ள வந்திருக்காங்க. இதே தான் எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருப்பாங்க. பங்களாதேஷ்காரன் வந்துட்டான், ஆப்கானிஸ்தான்காரன் வந்துட்டானா, அது வட இந்தியாவில் வந்தானா அந்த மாநிலத்தில் போய் பார்க்க சொல்லி எதுக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் போட்டிருக்க? நீ பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எதுக்கு இருக்குது? அது வேலி எதுக்கு போட்டு வச்சிருக்கிற? அதெல்லாம் மீறி தானே ஒருத்தன் உள்ள வர்றானா, நீ சரி பண்ண வேண்டிய. அங்க கோடிக்கணக்கான பேரை உள்ள வந்திருக்கான்னா, அப்ப உன்னுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாம் நீ மாத்தணும், உன் ராணுவத்துல மாத்தணும், உன் அதிகாரிகள்ல மாத்தணும், உன் ஹோம் செக்ரட்டரியையும் ஹோம் மினிஸ்ட்ரியில மாத்தணும். நாங்கெல்லாம் அதுக்கு பாதிக்கப்பட்டவனா இருப்போம் சார். இதுல வந்து வாக்காளர் பட்டியல்ல இந்த ஃப்ராடு தனம் பண்றது, திருட்டுத்தனம் பண்றதுங்கிறது ஒரு வேலை. இன்னொரு பக்கத்துல வாக்கு போடக்கூடிய இடத்துல பண்ணக்கூடிய திருட்டுத்தனம் ரெண்டு இருக்குது, ரெண்டு நடக்குது. இப்ப நீங்க வந்து 2018-19 இதே மாதிரி டெல்லியில இந்த வாக்காளர் நான் திருத்தம் பண்றேன்னு சொன்ன பொழுது அதுல 30 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் 30 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க டெல்லியில. அவங்க எல்லாம் யாருன்னா ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சேர்ந்த மக்கள். அவங்க நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி கட்சி வந்து பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். அதே போலதான் தெலுங்கானாவில் இதே மாதிரி 2021 காலகட்டத்திலும் இதே போல பண்ணாங்க. அப்போ 22 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்க போகக்கூடிய இடங்கள்ல வாக்காளர்கள் நீக்கப்படுறது ஒரு பக்கத்துல நடக்குது. இன்னொரு பக்கத்துல வாக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு எடுத்து பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா கர்நாடகால பார்த்தோம், அதுல ஒரு தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் அடிஷனலா அது வந்து போலியாக சேர்க்கப்பட்டது. அதனால பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப இது இந்த கணக்கு இப்ப ஹரியானாவில் இப்ப சொல்லி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாக கணக்கை விட தாண்டி இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பதில் சொல்லவே இல்லை மோடி அரசு. இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.